வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது ரிலீஸ் 7.1ல் வந்திருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் பில்லிங் சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்முடைய சேனல்ல இருந்து கம்மிங் வெனஸ்டேல இருந்து, அதாவது 24th ஆகஸ்ட்ல இருந்து டெய்லி ஈவினிங் 7 to 8:30 நாங்கள் ஒரு 15 டேஸுக்கு அட்வான்ஸ்டு லெவல் டேலி பிரைம் கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 4 பார்ட்டை நாங்கள் பிரித்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். பார்ட் ஏல இன்ட்ரடக்ஷன், பார்ட் பியில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ட் சியில் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய என்டையர் ஃபீச்சர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்ட் டியில் டேட்டா ஹேண்ட்லிங் சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் என்னென்ன டேலியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதோடைய கம்ப்ளீட் ஃபீஸ் உங்களுக்கு 1800 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். டோட்டல் 15 days செஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ரெக்கார்டிங் செஷன்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேசிக் லெவல் வீடியோ டுட்டோரியல்ஸ், அதாவது 33 செஷன்ஸ் அடங்கிய பேசிக் லெவல் டுட்டோரியல்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 9944551430 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இம்மிடியட்டாக நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி இந்த பேசிக் லெவல் கோர்ஸை நீங்கள் அட்வான்ஸ்டாக லேர்ன் பண்ணுறதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம டேலியில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டேலியில் ரிலீஸ் 7.1 இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமைஸ்டு இன்வாய்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷனில் நம்ம டிஸ்கவுண்ட் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒன்லி பர்சன்டேஜ் வைஸ் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் நம்ம பில்லிங்கில் கொடுக்க முடியும். செப்பரேட் காலம் நம்ம எனேபிள் பண்ணி டிஸ்கவுண்டோடைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் மட்டும் இல்லாமல் அந்த பர்சன்டேஜுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பில்லிங்லேயே உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர்ஸுக்கு அமௌண்ட் வைஸ் எவ்வளவு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நீங்கள் காமிக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் ஒன்லி அமௌண்ட் மட்டும் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதாக இருந்தாலும் டேலி அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது பர்சன்டேஜ் வைஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி அமௌண்ட் வைஸ் டிஸ்கவுண்ட் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் அமௌண்ட் அஸ் வெல் அஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். உங்கள் பில்லிங்லையும் நீங்கள் கொண்டு வர முடியும். இது ரொம்பவுமே கஸ்டமர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டேலியில் இதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ டேலியில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சிம்பிளி நீங்கள் F11 ஃபீச்சர்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது F11 ஃபீச்சர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நம்மளுக்கு யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்சஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பழைய ஃபீச்சர்ஸ் தான். இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம முன்னாடிலாம் எஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃபீச்சர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் மூவ் ஆகிடும். ஆனால் ரிலீஸ் 7.1ல் நீங்கள் எஸ் கொடுத்த உடனேயே உங்களுடைய பர்சன்டேஜுக்கான, அதாவது டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்லி பழைய மெத்தடில் இருந்த பர்சன்டேஜ் வைஸ் மட்டும் நீங்கள் டிஸ்கவுண்ட் நீங்கள் பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்லி எங்களுடைய பிஸ்னஸில் அமௌண்ட் வைஸ் மட்டும்தான் நாங்கள் பில் பண்ணுறோம், அதாவது டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் அஸ் வெல் அஸ், அதாவது பர்சன்டேஜ் அஸ் வெல் அஸ் அமௌண்ட் ரெண்டையுமே எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போத் பர்சன்டேஜ் அண்ட் தென் அமௌண்ட் ரெண்டையுமே நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஏ பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் நம்மளுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டிஸ்கவுண்ட் காலமை நீங்கள் பர்ச்சேஸ் வவுச்சர்லையும் நீங்கள் பார்க்க முடியும். F9 பர்ச்சேஸ் வவுச்சர்லையும் நீங்கள் ஐட்டம் இன்வாய்ஸ் மோடில் நீங்கள் பார்க்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் சேல்ஸ் வவுச்சர்லையும் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் டெபிட் நோட், கிரெடிட் நோட் வவுச்சர்ஸ்லையும் நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி, அதாவது பில் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
இப்போ நம்மளுடைய சப்ளையர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பெர்சன்டேஜ்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா பில்லுல எவ்வளவு அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பர்ச்சேஸ் பில் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே உங்களுடைய அமௌண்ட்டையும் பெர்சன்டேஜையும் நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெண்டார்ட்ட இருந்து உங்களுக்கு பில் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி டீடைல்ஸை நீங்க இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சப்ளையர் உங்களுக்கு பெர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2.5% டிஸ்கவுண்ட் மட்டும்தான் சார் கொடுத்துருக்காங்க. பில்லில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டோட்டல் பில் வேல்யூவில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, வேல்யூவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இது கம்ப்ளீட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரிலேட்டட் அப்டேட். அட் த சேம் டைம்ஸ் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ டிஸ்கவுண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கவுண்ட் இல்லாமலும் நீங்கள் அந்த ஃபீல்டை எம்டியாகவும் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் இல்லாமலும் பில் பண்ண முடியுது. அதுக்கடுத்து நீங்கள் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பர்ச்சேஸ் பில்லில் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டோடைய அமௌண்ட் உங்களுக்கு வேணும், வெண்டார் ஒன்லி பெர்சன்டேஜ் வைஸ் மட்டும்தான் பில் பண்ணியிருக்காங்க, பட் எங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலைங்கிற பட்சத்தில் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு டிரான்ஸ்பேரன்சி பில்லிங்காக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பில்லில் அப்டேட் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் சேல் பில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் ஐட்டம் இன்வாய்ஸ் மோடில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியோட நீங்கள் பில் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சப்ளையருக்கு அட் த டைம் ஆஃப் பில்லிங் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்டாக் ஐட்டம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு 10 ஐட்டம் நான் கொடுக்குறேன். 10 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு 1.75% நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அட் த சேம் டைம்ஸ் 2 ஐட்டம் தான் வாங்கியிருக்காங்க, அல்லது லெஸ் தென் 10 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 0.75% நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அட் த டைம் ஆஃப் பில்லிங் நீங்கள் டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். தென் இங்கே நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட்டையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராப்பராக நீங்கள் கொடுக்குறீங்க, அல்லது அமௌண்ட் வைஸ் நீங்கள் பில் கொடுக்குறீங்க, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 500 rupees நீங்கள் அமௌண்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அமௌண்ட்டை நீங்கள் டிஸ்கவுண்டாகவும் இந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் போக சிஜிஎஸ்டி என்ன, ஹெச்ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். தென் இந்த மாதிரி நீங்கள் பில் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஒரு டிரான்ஸ்பேரன்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணியிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸில் அப்படிங்கிறது சப்ளையர் கஸ்டமர்ஸுக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம பில் பண்ணி கொடுக்க முடியுது. இந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு அட் தி டைம் ஆஃப் பில்லிங்கில் நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அதர்வைஸ் சில ஆர்கனைசேஷனில் ப்ரைஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ப்ரைஸ் லெவல் மெயின்டைன் பண்ணால் இந்த ஃபீச்சர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக பில்லிங்க்கு அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எடுங்க. இதில் ஷோ மோர் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டு அங்கே நீங்கள் வந்து ஷோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிற இந்த ஹைடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் லெவல் கேட்கும். இங்கே ரீட்டைல் அல்லது ஹோல்சேல் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைஸ் லெவல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரீட்டைல் கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, ஹோல்சேலுக்கு என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் எந்த ஸ்டாக் ஐட்டமோ அந்த ஸ்டாக் ஐட்டத்தோடைய குரூப் நீங்கள் கொடுக்க முடியும். அதில் ஹோல்சேலுக்கான ப்ரைஸ் லெவல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான டிஸ்கவுண்ட் என்ன, எவ்வளவு குவான்டிட்டிஸ் வாங்கினாங்கன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல சாம்சங் 5G பிளாக் மொபைல் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ண உடனேயே நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதில் லெஸ் தென் 10 நம்பர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லெஸ் தென்
10 நம்பர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் 11 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 10 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம், அல்லது 10ல் இருந்து நம்ம என்ன டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அது 1.75% நான் வந்து 10 நம்பர்ஸில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நாம அதாவது ரேட் நம்ம இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் 15,000 rupees அப்படின்னும். இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 1.75% நம்ம 10 நம்பர்ஸ் வரைக்கும் லெஸ் தென் 10 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது 0.75% லெஸ் தென் 10%க்கும் அதாவது 10 நம்பர்ஸுக்கும் மோர் தென் 10 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1.75% நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். நான் இங்கே ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பர்சன்டேஜ் நம்ம நீங்கள் மாற்றியும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்டையர் ஐட்டமுக்கும் நான் வந்து என்னுடைய டிஸ்கவுண்ட்டை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஒன்லி லெஸ் தென் 10% இருந்தால் என்ன மாதிரியான 10 அதாவது லெஸ் தென் 10 குவான்டிட்டியாக இருந்தால் 0.75% ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. மோர் தென் 10% வாங்குறாங்க, அதாவது 10 குவான்டிட்டிஸ் வாங்குறாங்க அப்படின்னா ப்ரைஸில் சேஞ்சஸ் கிடையாது. பட் டிஸ்கவுண்டில் நம்ம சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் லெவலில் நீங்கள் டிஸ்கவுண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பில் பண்ணும்போது எந்த கஸ்டமருக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இவங்களுக்கு நம்ம பில் பண்ணும்போது எந்த ஸ்டாக் ஐட்டம் எத்தனை குவான்டிட்டி, இப்போ நான் 5 நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 0.75% அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்டாக எடுத்துக்குது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து 10 நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 1.75% எடுத்துக்குது. தென் மோர் தென் 10 நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம், 15 ஐட்டம்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் 1.75% ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் எடுத்து. அப்போ 10 குவான்டிட்டிஸில் இருந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பில்லிங்கில் நம்ம டிஸ்கவுண்ட் வைஸ் நம்ம பில்லிங்கில் நம்ம கொடுக்கும்போது நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 காலமும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பேரன்சி பில்லிங்க்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் ஒன்லி நம்மளுடைய ஐட்டம் லெவல் பில்லிங்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதர்வைஸ் நம்மளுக்கு அமௌண்ட் வைஸ் அதாவது சர்வீஸ் பில்லிங்க்கு இது சப்போர்ட் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சர்வீசஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல பிஸ்னஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறோமே, பிஸ்னஸ் கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ இப்போ பிஸ்னஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம். இதனுடைய டேக்ஸோடைய ரேட்டு மட்டும் நான் இந்த இடத்துல 18% அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். இது பியூர் சர்வீஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறத நம்ம வந்து காமிச்சிடுறோம். இப்போ இவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் ஆன் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். டிஸ்கவுண்ட் ஆன் சர்வீஸ் இப்படி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் சர்வீஸ் ஆல்ரெடி இந்த லெஜர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ வவுச்சர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த வவுச்சரில் Ctrl+H கொடுத்து அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் காலம் அப்படிங்கிறது அமௌண்ட் வைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படிங்கிற காலம் இங்கே இருக்காது. ஏன்னா சர்வீஸ் பில்லிங்க்கு இந்த ஃபீச்சர் அப்ளிகபிள் கிடையாது. இப்போ பார்ட்டி நேம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா மொபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்குவோம். இவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் நம்ம வந்து ஒரு 1,50,000க்கு நம்ம கொடுக்குறோம். இதில் டிஸ்கவுண்ட் ஆன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு லெஜர், இதோடைய லெஜருக்கு அண்டர் நீங்கள் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கிறீங்க. இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரேட் அப்படிங்கிறதுல நீங்கள் -5% நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா -5ன்னு நாம தான் மேனுவலாக இந்த இடத்துல டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணி என்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வைஸ் நம்மளுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத காட்டிடுது. இது நியூ ஃபீச்சர், நியூ அப்டேட் கிடையாது. நீங்கள் பழைய ரிலீஸ்லேயே கூட இந்த பில்லிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து CGST HGST அப்படிங்கிறதே நான் வந்து கொடுத்துக்கிறேன். டேக்ஸையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். தென் அப்படியே நம்ம இந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த பில்லை நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி நம்ம பிரிண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் P கொடுத்து நீங்கள் ப்ரிவியூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பில்லிங்கில் இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எப்படி லெஸ், அதாவது எந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காமிச்சிக்குது. ஸோ இது சர்வீஸ் வைஸ் பில்லிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுடைய பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே நீங்கள் ஐட்டம் வைஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சர்வீஸ் பில்லிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸ் டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளவு, டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டில் வந்திருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் பிரிண்ட் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்டோட அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணி எஸ் கொடுங்க. அதாவது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃபிகர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்வாய்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட்டுக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் அஸ் வெல் அஸ் அமௌண்ட் ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிரிண்ட்டில் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு தெரியப்படுத்தாமலும் இருக்கலாம். அமௌண்ட்டு வயசு எவ்வளவு அவங்க ஒவ்வொரு ஐட்டமுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷோ பண்ணாமலும் இருக்கிறதுக்கு கான்ஃபிகரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற முடியும். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரிலீஸ் 7.1ல் இது வரைக்கும் பீட்டா வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பீட்டா வெர்ஷன் வேணும் அப்படின்னா டேலி சொல்யூஷனுடைய அஃபீஷியல் வெர்ஷனில், அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில், அதாவது இந்த மந்த் 24th கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைவில் ஆல்ஃபா வெர்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. கஸ்டமர்ஸ்க்கான ஒரு வெர்ஷனாக அது வந்து வெளியில் வரப்போகுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபீச்சரை நீங்கள் அவைல் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் ஒரு ஹோல்சேல் கஸ்டமர்ஸுக்கு, ஹோல்சேல் டீலருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். மேனுஃபேக்சரருக்கும் இது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரர் மல்டிபிள் டீலரை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாதிரியான டீலருக்கு ஒரு மாதிரியான டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரைஸிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதாவது மென்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவார். அவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நாம் பில் பண்ணும்போது அமௌண்ட் வைஸ் எவ்வளோ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், டிஸ்கவுண்டோட லாஸ் நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாகவும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்ப்போம்.